முயற்சிகள். ஆனால் இவைகளை இஸ்லாம் சிறுக்கன்னு சொல்கிறது. சோதனைகளை ஏற்படுத்துவோம், சோதனையில் பொறுமை காண வேண்டும். அந்த சோதனைகளில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனின் பக்கமே மீளக்கூடியவர்கள் என்று சொல்லி யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நற்சோபனம் உண்டாகட்டும். வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், அந்த பொறுமையாளருக்கு நன்மாராயம் கூறுங்கள் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். அன்புள்ளம் கொண்டவர்களே, அஹஸிபன்னாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா, நாங்கள் எல்லாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதனால் குழப்பத்துக்கு உள்ளாக்கப்பட மாட்டோம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் திருமறையில் கேட்கிறான். நீங்கள் எல்லாம் உங்கள் ஈமான் கொண்ட ஒரு காரணத்தினால், அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனை வராது நினைக்கிறீங்களா? பிரச்சனை வராமல் இருக்காது, பல சோதனை வரும். எந்த அளவுக்கு சோதனை தெரியுமா? உங்களுக்கு முன் சென்றவர்கள் வலகது ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம் ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன், உங்களுக்கு முன் சென்றவர்களை நாங்கள் சோதித்தோம், யார் உண்மையாளர்கள் யார் பொய்யாளர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். என்றால் சோதனை என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், ஈமானோடு உள்ள ஒரு விஷயம் சகோதரர்களே. அதற்காக யாரோ ஒருத்தன் சூனியம் செஞ்சா, யாரோ ஒருத்தன் நம்மளுக்கு இப்படி செஞ்சுட்டான், ஈமானை போய் அடகு வைக்கிறீங்களே. நீங்கள் அப்படி அடகு வைத்து ஒரு குறி சொல்பவன் சூனியம் சொல்பவனை நம்பினால் உங்களுடைய டோட்டல் எல்லாம் அழிந்து போயிடும். ஃபக்கத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் மீது இறக்கப்பட்டதை இவர்கள் நிராகரித்தவர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அன்புள்ளம் கொண்டவர்களே, ஆகவேதான் முதலாவது பெண்களாகிய நாங்கள் உண்மையில் அந்த தியாக செம்மலான அந்த தியாக சஹாபிய பெண்கள், அந்த சஹாபிய பெண்களுடைய நிலைக்கு நாங்கள் போக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த உடன்படிக்கை செய்தார்களோ அந்த உடன்படிக்கை ஒரு பாடமாக எடுக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் நான் ஷிர்க் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கு எந்த கணப்பொழுதிலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஷிர்க் என்ற ஒரு வார்த்தை, அந்த செயல்பாடு, அந்த எண்ணம் என்னுடைய உள்ளத்திலும் கிடையாது, என்னுடைய செயல்பாட்டிலும் கிடையாது. என்னுடைய சந்ததியும் அந்த ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனையோடு ஒவ்வொருவரும் உறுதிமானம் எடுக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஅன் வலா யஸ்ரிக்ன, அந்த பெண்கள் களவாடாமல் இருக்க வேண்டும். பெண்கள் யாருடைய ஒரு சொத்தையும் அநியாயமான முறையில் அவர்கள் எடுக்கக்கூடாது. அநியாயமான முறையில் யாருக்கும் சொந்தமான ஒரு பொருளை தனதாக்கி கொள்ளக்கூடாது அல்லாஹ் சொல்கிறான். அன்புள்ள கொண்டவர்களே, இன்னைக்கு சர்வசாதாரணமா பாருங்க, நம்முடைய வீட்டுக்கு யாராவது ஒரு பொருளை அனுப்பினா அந்த பாத்திரத்தை திருப்பி அனுப்புறோமா? நம்முடைய அந்த பழக்கமே இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் உணவு கொண்டு வரப்பட்டுச்சு. ஏதோ ஒரு அடிப்படையில் கோபத்தின் காரணமாக ஆயிஷா அம்மையார்கள் அந்த உணவு தட்டை தட்டி விடுகிறார்கள், கீழே கிடந்து உடைந்து விடுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பாத்திரத்தில் புதிய ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். அன்புள்ளம் கொண்டவர்களே, அப்படியாக இருந்தால் உண்மையில் பிறர்களுடைய சொத்து நமக்குரியதல்ல. யாரு பிறருடைய சொத்துக்களை அநியாயமாக எடுக்கிறார்களோ அந்த அநியாயத்துக்காக மறுமையில் அதை சுமந்து கொண்டு வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். மறுமையில் ஒரு சாரார் வருவார்கள், அவருடைய தலைகளிலே ஆடுகள் கனைத்துக் கொண்டிருக்கும், அவருடைய தலைகளிலே மாடுகள் கனைத்துக் கொண்டிருக்கும், அவருடைய தலை அதாவது மாடுகள் ஆடுகள் எல்லாம் கத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் இவர்கள் ஆடுகளை மாடுகளை சுமந்து கொண்டு வருவார்கள். யாரெல்லாம் ஆட்டிலே மோசடி செய்தார்களோ அந்த ஆடு அவனுடைய தலையிலிருந்து கத்திக் கொண்டிருக்கின்ற நிலையில் அவன் கொண்டு வருவான். அப்படியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் இருந்த மிக வியாபார பொருட்களின் மேன்மையாக கருதப்பட்ட ஒன்றுதான் ஆடு மாடு மந்தைகள் பிசினஸ். இந்த வியாபாரத்தை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதுல நீ மோசடி செஞ்சால் அதை நீ சுமந்து கொண்டு வர வேண்டும், அது உன்னுடைய தலையிலே கத்தி கொண்டிருக்கும். ஒவ்வொரு மோசடிக்காரனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அன்புள்ள கொண்டவர்களே, இந்த உலகத்திலே ஒருவனுடைய சொத்தை நீங்கள் அநியாயமாக எடுத்தா அதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் மறுமையிலே அந்த மோசடிக்காக வேண்டி நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு யுத்தத்திலிருந்து மீண்டு வருகின்ற நேரம், அந்த நேரத்தில் ஒரு இடத்தில் ஓய்வெடுக்கிறார்கள். ஓய்வெடுக்கிற நேரத்தில் ஒரு அடிமை என்ன செய்கிறார்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தின் மேலே ஏறி இறங்குகிறார். அந்த நேரத்தில் எங்கே இருந்து ஒரு அம்பு வந்து அவரை தாக்குகிறது, அந்த இடத்திலே இருந்து மரணிக்கிறார். இந்த சம்பவத்தை பார்த்த சஹாபாக்கள் சொன்னார்கள், இவர் சுவர்க்கவாதி, இவர் சுவர்க்கவாதி என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர் சுவர்க்கவாதி கிடையாது, இவர் நரகவாதி. ஏனென்றால் இவருடைய உடம்பிலே நெருப்பிலான ஒரு போர்வை எரிந்து கொண்டிருக்கிறது என்றார்கள்.
சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்ன அவர் செய்து விட்டார்? அல்லாஹ்வுடைய பாதையிலே வந்தல்லவா இவருடைய உயிர் போயிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நம்மளுடைய யுத்தத்தில் கிடைத்த ஒரு போர்வை இருந்தது, அது பங்கு வைக்கப்படுவதற்கு முன்னால் இவர் அதை திருடி கொண்டார், அதனால் தான் இவருடைய உடம்பிலே அது எரிந்து கொண்டிருக்கிற நிலையை நான் காண்கிறேன் என்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி தன்னுடைய மறைத்து வைத்திருந்த 2 செருப்பினுடைய வாறுகளை கொண்டு நீட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதை கூட நீ தராமல் மறைத்து வைத்திருந்தால் இதுவும் உலகத்தில் நெருப்பாலான 2 பட்டிகளாக இருந்திருக்கும் அப்படி என்கிறார்கள். அன்புள்ள முன்னவர்களே, இந்த செருப்பு என்ற ஒரு செருப்பு வார் என்பது பெரிய ஒரு பொருளே கிடையாது. நம்முடைய பார்வையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது பெருமதிமிக்க பொருள் அல்ல. ஆனால் களவு என்று நீங்கள் மோசடியாக எடுத்தால், ஒருவனுடைய பொருளை வேண்டுமென்று நீங்கள் அதை கொடுக்காமல் உங்களிடத்தில் பதுக்கி வைத்தால், அநியாயமான முறையில் ஒருவருடைய காணியில் அத்துமீறி விட்டால், அநியாயமான முறையில் ஒருவருடைய சொத்துக்களில் நீங்கள் பங்கம் அழைத்து விட்டால், அன்புள்ள கொண்டவர்களே, அதற்காக வேண்டி மறுமை நாள் வரைக்கும் கபரில் தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால், அன்புள்ள கொண்ட இஸ்லாமிய சகோதரிகளை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில களவு என்ற ஒரு பகுதி இருக்கவே கூடாது. எந்த ஒரு கஷ்டமான துன்பமான ஒரு நிலை வந்தாலும் அல்லாஹ்விடம் பொறுப்பு சொல்லக்கூடியவர்களாக, அல்லாஹ் என்னுடைய அனைத்தை நீக்குவான் என்ற அந்த பொறுமையோடு இருக்கிறீர்களே, இதற்கு தான் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கிறது சகோதரர்களே. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பெண்களாகிய நீங்கள் முதலாவது சிறுக்கு வைக்கக்கூடாது என்று உத்தரவாதம் எடுக்க வேண்டும். அடுத்தது களவெடுக்க மாட்டோம் என்று சொல்ல வேண்டும். வலா யஸ்னீன், நீங்கள் யாரும் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டோம் என்று உத்தரவாதம் தர வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்திலே சர்வ சாதாரணமாக விபச்சாரம் என்ற ஒரு பட்டியலை உலகத்தில் பார்க்கலாம். பெண்கள் எல்லாம் விபச்சாரத்துக்காக வேண்டி அதற்கு சார்பாகவே பேசக்கூடியவர்களை பார்க்கிறோம். விபச்சாரத்தை ஒரு சட்டபூர்வமாக அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், எங்களுக்கு சர்வசாதாரணமாக அந்த தொழிலை செய்வதற்கான வாய்ப்பு தர வேண்டும் என்று இன்றைக்கு உலகத்தில் அதற்கான ஒரு போராட்டம் செய்யப்படுவதை பார்க்கிறோம். அண்மையில் நம்முடைய நாட்டிலே ஒரு பெண்மணி விபச்சார பெண்களுக்கான ஒரு சட்டம் வகுக்கப்பட வேண்டும், அவர்கள் செய்கிற விபச்சாரத்துக்காக ஒரு லைசன்ஸ் வழங்கப்பட வேண்டும், ஒரு இஸ்லாமிய பெண் சொல்லுகின்ற அளவுக்கு கலாச்சாரம் மாறி போனதை பார்க்கிறோம். அன்புள்ள முன்னவர்களே, இஸ்லாமிய பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு பகுதியில் உள்ள ஒரு பெண்மணி இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் உள்ள கலாச்சாரம் எந்த அளவுக்கு சிந்தனைகளை மாற்றி இருக்கிறது. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் எதை தெரியுமா அதிகமாக விரும்புகிறார்கள், தன்னுடைய உடம்பினுடைய ஒரு பகுதியை காட்ட வேண்டும் என்பதில் மிகப்பெரிய ஒரு அலாதி பிரியம் இருப்பதை பார்க்கிறோம். என்ன உடுப்படுத்தாலும் பாருங்க, அந்த உடுப்புகளில் நம்முடைய உடம்புகள் எப்படியெல்லாம் வெளியே தெரிய வேண்டுமோ அந்த மாதிரியான ஆடைகளை அணிவது ஒரு இன்பம் இருக்கும். அபாயான்னு ஒன்று உடுப்பாங்க. அபாயா என்பது இஸ்லாமிய ஆடை நான் சொல்லவில்லை. அபாயா ஒவ்வொருவர்களும் நம்முடைய உடம்புகளை நம்முடைய பருமனுக்கு ஏற்றவாறு அங்கங்கள் வெளியே தெரியாத வேண்டும், ஏதோ ஒன்றால் மறைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அபாயாக்கள் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? அபாயாக்கள் எல்லாம் துபாயிலிருந்து வரவழைக்கப்படுகிறதா? துபாய் அபாயம் என்றால் பெண்கள் எல்லாம் சாரசாரியா போகிறார்கள். என்ன துபாயிலிருந்து வந்திருக்கிறாராம், 4500 ரூபாயா 7500 ரூபாய் அபாயம், இதை அப்படி கைக்க பொத்தினா அப்படி சுருக்கி விரிக்கலாம், அந்த மாதிரி புடவைகள், சொப்டான புடவைகள் சொல்லி ஏன் தெரியுமா அணிகிறாங்க? அதை உடுத்தா நம்மளோட உடம்பு வெளியே தெரியும், நம்முடைய அங்கங்கள்லாம் வெளியே தெரியும். அதை ஒரு ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், உள்ளத்தில் நோய் கொண்டவர்கள், அவர்களுக்கு முன்னால் உடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பது இன்றைக்கு அதிகமான பெண்களுடைய நிலையா இருக்கிறதா இல்லையா? அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, அந்த தியாக பெண்களுடைய வரலாறையும் நம்முடைய வரலாறையும் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டி இந்த ஓமைகளை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கிறது? உள்ளத்தில் இஸ்லாம் என்ற ஒரு மகத்துவத்தை விட உலகம் என்ற ஹுப்பு துன்யான்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்துவம் தான் நம்முடைய உள்ளங்களில் அதிகமாக மேலோங்கி இருப்பதை பார்க்கிறோம். உலகத்தினுடைய ஆசை அந்த அளவுக்கு எல்லோருடைய உள்ளங்களில் தாக்கம் செலுத்தியிருக்கிறது. இன்னைக்கு அதிகமாக சாப்பிடுறது கேட்க மாட்டாங்க, பெருசா சாப்பாடு தேவையில்லை, இறைச்சி தின்னோலும் மான் இறைச்சி தின்னோலும் கோழி இறைச்சி இதெல்லாம் தேவையில்லை.
எனக்கு வெளியே போறதுக்கு அந்த மாதிரி அபாயா வேணும், வெளியே போகிற நேரத்தில் நல்ல கல்லு பதிச்ச டிசைன் உள்ள அபாயா வேணும், வெளியே போகிற நேரத்தில் அப்படியான ஒரு ஃபேஷியல் கிரீம் வேணும், வெளியே போக நம்முடைய கண்ணுருவம் எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அவ டிசைன் பண்ற மாதிரி நம்மளும் இருக்கோம் நினைக்கிறார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இதை சிரிப்பதற்கோ அல்லது ஒரு சுவாரஸ்யமான கதைக்காக வேண்டி சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி ஆடை அணிகின்றவர்கள் எல்லாம் வெறுத்தார்கள். சின்பானி மின் அஹ்லின்னார், நரகவாதிகளில் 2 கூட்டத்தினர் லம் அரஹுமா, அவர்களை நான் காணவே இல்லை. அவர்கள் யார் தெரியுமா? காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடைகளை எல்லாம் அணிந்திருப்பார்கள். ஆடைகளை பார்த்தா உரியானத்தோடும் ஆடை அணியாதவர்களை போன்று இருப்பார்கள். அவருடைய ஆடைகள் எல்லாம் நம்ம ஆடை அணியல்ல என்று நினைப்போமே, அந்த அளவுக்கு இன்றைக்கு பார்க்கிற ஒவ்வொருவர்களை பார்த்தால் விளங்கும். அவருடைய அங்கங்கள் எல்லாம் வெளியே தெரியும். ஆனால் இவர்கள் ஆடை அணியாமல் போனால் நன்றாக இருக்கும் என்று நாம் சிந்திப்போமே, அந்த அளவுக்கு தான் இவருடைய ஆடைகள் இருக்கும். சிலருடைய ஆடையை பார்த்தீங்கன்னா உள்ள ஆடையிலிருந்து வெளியாட எல்லாம் வெளியே தெரியும். இது ஒரு ஆடையை உடுத்துக் கொண்டு போவார்கள். கணவனும் இதைத்தான் அழகு பார்க்கிறார். பல செய்திகள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து கேள்விப்படுகின்ற செய்திகள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய ஆண்கள் எப்படி பழக்கப்பட்டீங்க தெரியுமா? நம்முடைய மனைவி அந்த மாதிரி டிசைன் பண்ணி அவன் பைக்கில் ஏற்றி மற்றவர்களுக்கு சுட்டி காட்டுவதில், மற்றவர்களை பார்த்து ரசிப்பதில் இவருக்கு ஒரு இன்பம் இருக்கிறது. என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறார் என்பதை காட்டுவதில் சில இஸ்லாமிய ஆண்களுக்கு ஒரு இன்பம் இருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள இது எவ்வளவு ரோசம் கெட்ட ஒரு தன்மை, ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஆகவேதான் இந்த விபச்சாரத்துக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய விடயங்கள், இன்றைக்கு பெண்களத்தில் உள்ள இந்த ஆடை கலாச்சாரங்கள் தான் ஒவ்வொருவர்களை விபச்சாரத்தின் பக்கம் விபரீதமான அளவுக்கு கொண்டு செல்வதை பார்க்கிறோம். பல சம்பவங்கள் உலகத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு சம்பவங்கள் எடுத்து பாருங்க. நாளுக்கு நாள் பத்திரிகையில் ஒவ்வொரு செய்தி என்ன? 14 வயது சிறுவன் 4 வயது சிறுமியோடு ஈடுபட்டான், 12 வயது சிறுவன் ஒரு 3 வயது பெண்ணோடு இருந்தான், 56 வயது ஒரு கிழவன் ஒரு 7 வயது பெண்ணோடு அந்த மோசமான விடயத்தில் ஈடுபட்டிருந்தால் என்ற பத்திரிகையில் நாளுக்கு நாள் பார்க்கிறோம். ஏன் சகோதரிகளே, இன்றைக்கு இந்த நிலைகள் எல்லாம் ஏன் தெரியுமா? பெண்களுடைய அந்த வசீகரத்தன்மை. பெண்கள் எல்லாம் ஆண்களை போன்றவர்கள் 7-8 வயது ஒரு பெண் குழந்தை அடைந்தவுடனே அந்த பெண்களிடத்தில் ஒரு வகையான ஒரு அழகு தோற்றம் வெளிப்படும். நம்முடைய பிள்ளைகளை கூட நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய பெண் பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற நேரத்தில் பெண்கள் கூடிய வயது, அதாவது குறைந்த வயதில் பெரியவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால்தான் 15 வயதிலே திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறது பெண்களுக்கு. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த கவர்ச்சிகரமான தோற்றங்களில் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் உலாவர செய்கிறோமே. நம்முடைய வாலிப பெண்கள் பஜார்களில் டியூஷன் கிளாஸ் போகிறார்கள். ஆடைகளை பார்த்தா ஏதோ பாகிஸ்தானுடைய கிட் உடுத்திருக்கிறார்களாம். பாகிஸ்தான் கிட் உடுத்தா இந்த பகுதி அப்படி எல்லாம் வெட்டி ஓப்பன், பின்னால் அப்படி எல்லாம் விளங்குறது, முன்னால் அப்படியே விளங்குறது, இன்னொரு இஸ்கா இவ்வளோத்தோடு மறைச்சு கொள்றது, இவ்வளோ தாளப்படி மறைச்சு மற்ற முன்னுக்கு எல்லாம் விளங்குறது. இது பெரிய ஒரு அழகாக நினைத்து டியூஷன் வகுப்புகளுக்கு போகின்ற எத்தனையோ வயதுக்கு வந்த பெண்மணிகளை காண்கிறோம் என்றால் இதற்கு இஸ்லாமியர்கள் ஒரு காலம் இடம் கொடுக்க கூடாது. இந்த காரியங்கள் தான் அவர்கள் கெட்டு போய் குட்டிச்சுவராகின்ற ஒரு காரணத்துக்கு நாம் தான் அவர்களை தள்ளுகிறோம். இன்னைக்கு எத்தனை பஸ்ஸுகளில் பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா? வாலிப பெண்களும் வாலிப ஆண்களும் அவர்கள் நடாத்துகின்ற குடும்ப வாழ்க்கை பஸ்ஸுகளில் போக முடியாத ஒரு நிலை. நம்முடைய பெண்மணிகள் இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்கின்ற நேரத்தில் என்ன உணர்வுகள் நமக்கு ஏற்படும்? நானும் மகளும் பஸ்ஸிலே போகின்ற நேரத்தில் இன்னும் ஒரு பெண் இந்த மாதிரி நிலையில் இருந்தா எவ்வளவு கூச்சமாக இருக்கும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, ஆகவேதான் எங்களுடைய வயதுக்கு வந்த பெண்கள் பெண் பிள்ளைகளாக இருந்தால் அல்லது வயதுக்கு வந்த சிறுமியலாக இருந்தாலும் அவர்களுடைய ஆடை கலாச்சாரம் முறையாக அவர்கள் சிறு வயதிலிருந்து வளர்க்கப்பட வேண்டும். அவர்களுடைய அந்த உடம்புகளை எல்லாம் அவர்கள் மறைக்குகின்ற அந்த வெக்க உணர்வுகளோடு அவர்கள் பழக்கப்பட வேண்டும். அல் ஹயா மினல் ஈமான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த ஹயான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, வெட்கம் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி, அது ஈமானின் ஒரு அம்சம். ஈமானோடு ஒரு அம்சமா அல்லாஹ்வுடைய அடையாளப்படுத்தினார்கள். இந்த ஈமானிய அம்சம் நம்மிடத்தில் இருக்குதா? இந்த வெட்க உணர்வு உள்ளத்தில் யாருக்காவது வருவதா? நம்ம செய்யறது இது ஒரு மோசமான ஒரு விடயமே, அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்த ஒரு செயல் என்று யாருக்காவது நம்ம யோசிக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை விஷயங்களை சபித்து சொல்கிறார்கள். லஅனல்லாஹுல் வாசிலத வல் மௌசூலா, யாரெல்லாம் ஒட்டு முடிகளை வைத்து அலங்காரம் செய்து கொண்டு திரிகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். இதற்காக வேண்டி தொழில் செய்கிறவர்கள், அதை செய்து கொடுக்கின்றவர்கள், அவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். அன்புள்ள கொண்டவர்களே, உங்களுடைய கொண்டைகளை
திமிழ், அதாவது ஒட்டகத்தினுடைய திமிழ் இருக்கிறதே உயர்ந்திருக்குமே, அந்த மாதிரி உயர்ந்திருப்பதை போன்று உங்களுடைய கொண்டைகளை கூட உசத்தி கட்டிக்கொண்டு பாதையிலே செல்லாதீர்கள் சொல்கின்ற ஒரு உன்னதமான ஒரு கொள்கையை தான் நம்ம எல்லோரும் ஏற்றிருக்கிறோம். ஆனால் அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறோமா? நம்முடைய கொண்டைகளை கூட வெளியில் அலங்காரமாக தூக்கி அப்படி உசத்தி கட்டிக்கொள்ள கூடாது. அதுவும் இன்னும் அவருடைய பார்வையில் ஒரு வகையான சிந்தனை ஏற்படுத்தும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால், அன்புள்ளவங்களுடைய இஸ்லாமிய சகோதரிகளே, நம்முடைய கலாச்சாரம், நமக்கு இருக்குகின்ற அந்த பண்பாடுகளை எல்லாம் நாங்கள் எந்த அளவுக்கு அந்த விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் ஒவ்வொருவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அன்னாமிசாத் வல் முத்தனம்மிசாத், யாரெல்லாம் முகத்தில் உள்ள முடிகளை எல்லாம் புடுங்கி எடுக்கிறார்களோ, அதை தொழிலாக செய்கிறார்களோ, அந்த மாதிரி புடுங்கி கொடுக்கின்ற வேலை செய்கிறாங்களோ, அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். இன்னைக்கு திருமணம் வந்தா எல்லாரும் எங்க போவாங்க தெரியுமா? யாராவது ஒரு ஊர்ல ஒருத்தர் இருப்பான், அல்லது அதற்கென்று இடம் ஒன்று இருக்கும். பெண்களை யோடினைப்படுத்துவதற்காக அவர்களை கொஞ்சம் பெசனாக்கி எடுப்பதற்கு சில இடங்கள் இருக்குது. அங்க போய் படங்களை எல்லாம் வீம்பரமா செலவழிப்பாங்க. 25,000 30,000 என்ன, பெண்ணை நாங்கள் ஒப்பனை செய்கிறோம், பெண்ணை நாங்கள் அப்படி ஒப்பனை செய்ய அங்க கொண்டே கொண்டு அவன்கிட்ட கொடுக்கிறது. அங்க ஆணா இருக்கலாம், பெண்ணை யாரும் கவலை இல்லை. ஏன்? பெண்ணுக்கு கல்யாணம் பேசியாச்சு, முடிச்சாகணும், எப்படியாவது சோடி நடக்கணும், பெண்ணை கொஞ்சம் அலங்காரமா காட்டணும். அவன்கிட்ட கொண்டு போனா அல்ல அங்க ஒரு பெண் இருப்பா, எல்லாம் செஞ்சிருவான். வேறு முகத்தில் உள்ள முடியா அகற்றுவான், இந்த புருவத்துல முடியல அப்படி வெட்டி அப்படி கத்திமாய் கூர்மையா வைப்பான். இதெல்லாம் ஒரு அழகு நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய செயலாக சொல்கிறார்கள். உன்னுடைய முகத்தில் உள்ள முடிகளை எல்லாம் யார் லில் ஹுஸ்னி, அழகுக்காக வேண்டி அதையெல்லாம் களைகிறார்களோ, அதை தொழிலாக யார் செய்கிறார்களோ, இந்த ஃபேஷியல் வேலை செய்கின்றவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால், அன்புள்ளம் கொண்டவர்களே, நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், அல்லாஹ்வுடைய சாபம் நம் மீது பட்டுவிட்டா, அல்லாஹ்வுடைய அருள் பார்வை நம் மீது இல்லை என்றால் எந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் கவலைப்படக்கூடிய, நம்மெல்லாம் நஷ்டம், இந்த உலகத்தில் வாழ்ந்தும் நஷ்டம், ஹஸ்ரத் துன்யா வல் ஆஹிரா, மறுமையும் உலகமும் நஷ்டமாகிவிடும் சகோதரிகளே. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரியான ஃபேஷியல் என்ற ஒரு பகுதி, முகத்தில் டிசைன் பண்ணுகின்ற ஒரு விடயம், முகத்திலே அழகுக்காக வேண்டி முடிகளை அகற்றுகின்ற இந்த வேலைகளை செய்கிறவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்து சொல்கிறார்கள், அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார்கள். ஆகவேதான் இந்த பகுதியும் நம்முடைய பெண்கள் என்று எடுக்கப்பட வேண்டும். பெண்கள் இந்த மாதிரியான விடயங்களில் பணங்களை வீண்வரையமாக செலவழிக்க கூடாது. இப்படி செய்து கொண்டு உங்களுடைய அலங்காரங்களில் வெளியே காட்டுவீர்களாக இருந்தால் அது அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே விபச்சாரத்தை தூண்டுகின்ற ஒரு விடயமாக மாறிவிடும். அன்புள்ளம் கொண்டவர்களே, அதனால்தான் இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற உலக ஆசைக்கு உட்பட்டு நாம் செய்கிற சொற்ப லாபங்களுக்காக செய்கின்ற நம்முடைய அழகை நாங்கள் மெருகூட்டி கொள்வதற்காக, பிறருக்கு நம்முடைய அழகை காட்ட வேண்டும் என்பதற்காக செய்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்தை விட்டு தருமாக இருந்தால் அதன் பக்கமே ஒருத்தரும் தலை வைத்து படுக்கக்கூடாது. ஒவ்வொரு பெண்களும் இது ஒரு இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய விடயம், நாங்கள் இதை செய்ய மாட்டோம், எங்களுடைய குழந்தைகளுக்கும் செய்ய மாட்டோம், எங்களுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கவே இருக்காது என்று ஒரு உறுதிமானம் எடுக்க வேண்டும். அன்புள்ளம் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இந்த உடன்படிக்கைகள் பெண்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். பெண்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மோசமான காரியங்களில் அவர்கள் ஈடுபடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையில் அவர்கள் செயல்படக்கூடாது என்ற அடிப்படைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர்கள் உடன்படிக்கையாக எடுக்க வேண்டும். வலா யக்துல் அவுலாதஹுன், தங்களுடைய குழந்தைகளை அவர்கள் அநியாயமாக கொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புள்ள கொண்டவர்களே, இன்றைக்கு பஞ்சம் பட்டினிக்காக வேண்டி சர்வசாதாரணமாக குழந்தைகளை விட்டு விட்டு போகின்றவர்கள், நம்முடைய குழந்தை இல்லை என்று நடு வீதிகளிலே பஞ்சத்துக்காக அல்லது உணவு பற்றாக்குறை என்பதற்காக வேண்டி வயிற்று பிழைப்புக்காக பிள்ளைகளை விட்டு விட்டு செல்கின்றவர்கள், சில குழந்தைகளை குழி தோண்டி புதைத்தவர்கள், சில குழந்தைகளை வெட்டியவர்கள், அதாவது வெட்டி கொலை செய்தவர்கள், வரலாற்றிலே நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம். இது பெண்களுடைய விடயத்தில் இந்த மாதிரியான காரியம் மேற்கொள்ளப்படக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நீங்கள் உறுதி கொடுக்க வேண்டும் என்று அன்றைய சஹாபிய பெண்களிடத்தில் அல்லாஹ் உறுதிமானம் எடுக்க சொல்கிறான். அன்புள்ள கொண்டவர்களே, இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்மளுக்கு அழகு குறைந்துவிடும், நாங்கள் பிள்ளையை தொடர்ந்து பெற்றெடுத்தால் நம்முடைய பரம்பரைக்கு அது சரி வராது,
எங்களுடைய குடும்பத்தில் 2-3 குழந்தைகளை விட கூட அதிகமாக இல்லை என்பதற்காக அதிகமான பெண்கள் என்ன செய்வாங்க, வயிற்றில் குழந்தை கிடைச்ச உடனேயே அதை கொண்டு வேணுமென்று போய் அதை கலைக்குகின்ற எத்தனை பெண்களை பார்க்கிறோம். அன்புள்ள கொண்டவர்களே, மிக கடுமையான மோசமான ஒரு செயல். இதை யாரும் வறுமைக்கு பயந்து அல்லது தன்னுடைய சுயலாபங்களுக்காக, தன்னுடைய உடல் அழகுக்காக, தன்னுடைய தேவைக்காக இந்த காரியத்தை யார் செய்கிறார்களோ, டாக்டருடைய அட்வைஸ் இருந்தால் அது வேறு பிரச்சனை. டாக்டர் சொல்கிறார், ஒரு பெண்ணுக்கு கற்பம் இப்பொழுது தரித்தால் அது அந்த பெண்ணுக்கு ஆபத்து என்று சொல்லப்படுகின்ற நிலையில் செய்யப்படுகின்ற அந்த கருக்கலைப்புகளில் அதை நாம் பேசவில்லை. ஆனால் இன்றைக்கு அதிகமாக செய்கின்ற கருக்கலைப்பு என்ன தெரியுமா? அழகு போய்விடும், நம்முடைய உடம்பில் உள்ள அந்த அழகுகள் போய்விடும், அல்லது இந்த பரம்பரைக்கு இப்பொழுது குழந்தை தேவையில்லை, நாங்கள் இந்த குழந்தை இப்படி உருவாயிட்டு எப்படியாவது கருவை கலைச்சிடுவோம் என்று அதிகமானவர்கள் அதுக்கு முயற்சி செய்கிறார்கள். அன்புள்ள கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கொல்லக்கூடாது என்று உத்தரவாதம் எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார்.